ஏதோ நல்லது நடக்கும். நடக்கட்டும். அன்பினே சௌரவர்கள் அனைவருக்கும் இருந்தான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நல்லது பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 29/8/2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நிரல் எப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே முதலில் மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து மும்மத பன்னிசை நேரம், அதைத் தொடர்ந்து கேள்வி கடைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள், தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இந்த நேரம் நேற்றைய நிகழ்ச்சியில் பொறுப்பேற்று நடத்தியிருந்தார். செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் இந்த வழி எங்களது நன்றியை கூறியபடியே இப்பொழுதும் மும்மத சிந்தனை நேரத்துக்குள் இணைகின்றோம். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மத முகத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கின்றது திருப்பாடல் 97. பிதாச்சுடன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெருப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நான் உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நலமாக உற்சாகமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1915 பொதுக்காலம் 21ஆம் வாரம். இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித திருமுழுக்கு யோவான் தலை விற்றுண்டதை பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை பாதுகாக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையுமேன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினிற்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நாம் என்றும் வாழ்ந்திருப்போம். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 29 வரை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போ ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தார். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரச சபையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகின்றேன் என்றான்.
நீ என்னிடம் எது கேட்டாலும் என் அரசில் பாதியை கேட்டாலும் கூட உனக்கு தருகின்றேன் என்று ஆணையிட்டும் கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் ஏரோது மிக மனம் வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அதை மறுக்க அவனால் முடியவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்று திருமுழுக்கு யோவானின் பாடுகளை திரு அவை நினைவு கூறுகின்றது. இவர் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வந்தவர். விசுவாசத்தை துவங்கிய முதல் மனிதனாவார். ஆகவேதான் புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலே இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகின்றேன், அவரும் வழியை ஆசீர்படுத்துவார், ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் நம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என பாலைவனத்தில் ஒருவனின் கூக்குரல் ஒலிக்கின்றது என்று இசையா இறைவாக்கினர் எழுதியபடியே இஸ்னாபாக அருளப்பர் பாலைவனத்தில் தோன்றி பாவி மன்னிப்படைய மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார். ஆகவே இயேசுவுக்கின் முன்னோடியாக இறைவனால் அனுப்பப்பட்டவர். இவ்வளவு காலம் அவருடைய தாயும் தகப்பனும் சக்கரியாவும் எலிசபெத்தம்மாளும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள். ஆகவே சக்கரியா தூபம் காட்டும் வேளையிலே கபிரியல் வானதூதர் அவருக்கு தரிசனையாகி ஒரு வாக்கு மொழியை கொடுக்கின்றார். உன் மனைவி கருத்தரிப்பாள், ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுவாள் என்று சொல்லி. ஆகவே அதன்படி அவர் கர்ப்பம் தரித்து 6 மாதம் அளவிலே புனித கன்னிமரியாள் அவளிடம் செய்கின்றால். அந்த வீட்டிற்கு நாங்கள் 2012 போன போது எங்கைரன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு, அதாவது எலிசபெத் அம்மாள் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஆகவே கன்னிமரியாள் அங்கு சென்று அவள் வாழ்த்துகின்றாள். அந்த வாழ்த்து கேட்டதும் எலிசபெத்தினுடைய வயிற்றிலே உள்ள இந்த இஸ்னாபகர் துள்ளி குதித்து அகமகிழ்ந்தார். காரணம், இயேசுவின் வருகையை இவர் அறிவிக்க முன்னோடியாக அனுப்பப்பட்டவர் என்பதனால். ஆகவே இனி பின்வரும் விடயங்களை சகோதரிகள் கூறுவார்கள். எனவே இயேசுவின் பாடுகளுக்கும் இவர் முன்னோடியாகின்றார். தன் சுய இச்சைகளின் சிறை கைதிகளாக இருந்த ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவின் பொருட்டு திருமுழுக்கு யோவானை சிறைப்பிடித்து வைத்தான். உன் சகோதரன் மனைவியுடன் வாழ்வது பாவம் என்று சொன்ன யோவான் உண்மையை கேட்டு உண்மையிலேயே அஞ்சினான். ஆனால் பொய்யும் சுய இச்சைகளும் அவன் மேல் ஆட்சி செலுத்தின. உண்மைக்கு உலை வைத்து விடுகின்றான் ஏரோது. உண்மைக்கு குரல் கொடுப்பவர் என்றும் வெளியேறப் பெற்றவர். உண்மை கடவுளின் உயிர், உண்மைதான் நம்மை விடுவிக்கும் என்று சொல்லி பிறை வார்த்தைகள் கூறுகின்றன. இந்த வேளையிலே ஒன்றை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புனித இஸ்னாபகர் கூறிய அந்த வார்த்தையானது எங்களுடைய 10 கட்டளைகளில் ஒன்றான 9வது கட்டளை, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக என்பதுதான். இந்த 10 கட்டளைகளிலே மிகவும் முதன்மையானதும் ஒரு சொல்லாடலாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. லேவியராகமம் 18:16 மற்றும் 20ஆம் அதிகாரம் 21 எந்த ஒரு மனிதனும் சகோதரனின் மனைவியோடு உறவு கொள்ளலாகாது என வலியுறுத்துகின்றது. இறைவனின் நீதியுள்ள இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவான் ஏரோதின் அநியாய பாவ வாழ்வை வெளிப்படையாக எதிர்க்கின்றார். அவனுக்கு அறிவுரை கூறுகின்றார். சிற்றரசனாகிய ஏரோதை திருமுழுக்கு யோவான் கண்டிக்கின்றார். அடக்கு முறைக்கு பெயர் பெற்ற ஆதிக்க சமூகத்தில் வாழ்ந்த போதும் திருமுழுக்கு யோவான் துணிவுடன் போராடுகின்றார். தீமையை எடுத்துச் சொல்லுகின்றார். அது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய பண்பு. இறை வாக்கினருக்குரிய அஞ்சா நெஞ்சுடன் போராடுவது என்பது இன்றைய காலத்தின் கட்டாய தேவை. இதன் விலையோ அதிகம். திருமுழுக்கு யோவான் தன் உயிரையே கையளிக்க வேண்டி இருந்தது. இதுவே நம் நற்செய்தி பணி. யோவான் ஒரு முன்மாதிரி மட்டுமல்ல, நமக்கு உகந்த ஒரு உந்து சக்தியும் ஆவார். தூய ஆவியாவரால் வாழும் யாவரும் தம் உள்ளத்தில்
இத்தகைய துணிவை கொண்டுள்ளனர். நம் பணி நம் வாழ்வில் இந்த இறைவாக்கினருக்கே உரிய துணிவை வாழ்ந்து காட்டுவதே. ஆகவே இந்த துணிவுதான் என்ன? இந்த உலகத்தில் இறைவனின் வார்த்தையை அறிவிப்பது, அதாவது நற்செய்தி பணியில் ஈடுபட்டு இறைவனின் மக்களாக நாம் வாழுவதும் அல்லாமல் எல்லோரையும் வாழ வைப்பதும் இந்த பணி என்பதை கூறிக்கொண்டு, இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் திரபம்பிக்கன் கூறி விடபெறுகின்றேன். மீண்டுமாக நான் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. மீண்டுமாக நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்ற பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜாவுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நாங்களும் மதிக்காமல் இருக்க சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படியே நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் அதிபர் திவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொண்டு சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஜேசப்பாவோட நாமத்தில் விண்ணப்பம் எடுத்துக்கொண்டு சகோதரி லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ துறை இலக்கம் சகோதரி 589 என்று சொல்லிக்கொண்டு மலமு போல அந்த பரிசுத்த வேதாவங்க பைபிளிலிருந்து ஆதியாம் அதிகாரம் வாசிக்கணும்னா நேற்று வாசித்தது 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 வாசிக்கலாம் 21 மட்டும். இன்னொரு தொகுப்பாக சூரியன் அஸ்தமித்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு 5 நித்திரை வந்துட்டுது. அப்போ ஒரு சொப்பனம் காண்றார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், உன் சந்ததி உண்ட தேசத்தில இருந்து அந்நிய தேசத்தில் பரதேசிலாயிருப்பார்கள். அந்நிய தேசத்துக்கு போவார். அந்த தேசத்தை விட்டு பரதேசிலாக அந்நிய தேசத்தில் போயிருப்பார்கள். அதாவது எகிப்தில் போயிருப்பார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் 400 வருஷம் சரியாக உபத்திரவப்படுவார்கள். அவர்களால் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவை என்று சொல்கிறார். இந்த சொப்பனத்தில் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அப்போ அவர் அதுக்கு பிறகு 400 வருஷத்துக்கு பிறகு அந்த தேசத்திலிருந்து அவர்கள் மிகுந்த பொருட்கள் உணர புறப்பட்டு திரும்பி வருவார்கள். 400 வருஷத்துக்கு பிறகு இந்த சந்ததிகள் அங்கே உபத்திரப்பட்டு திரும்பி வருவார்கள் சொல்லி ஒரு சொப்பனம் காண்கிறார். அதுக்கு பிறகு நீ முதிர் வயதில் இந்த தேசத்தில் இந்த பிதாக்களிடத்தில் நீ சேருவாய். ஆபிரகாமுக்கு சொல்கிற சேருவாய், நல்ல முதிர் வயதில் நீ அடக்கம் பண்ணப்படுவாய்ன்னு சொல்லி கர்த்தர் தரிசனத்தில் ஆபிரகாமோட பேசுகிறார். என்று 4ஆம் தலைமுறை திரும்பி வருவார்கள். அப்போ அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் உள்ள மக்களோட அநியாய அக்கிரமம் இன்னும் நின்று போகவில்லை. திரும்பி வந்த பிறகு அப்போ அந்த பிறகு இந்த ஜாதிகள் இருக்கிற தேசத்தில் ஒரு 10 ஜாதி ஜனங்களுக்கு தேசத்தில் திருப்பி ஒரு கானானியர் எல்லாம் இருக்கிற தேசத்தில் ஆபிரகாம் தந்து குடியேறுறார். ஏத்தியர், எய்பியர், பெசாபியர், எமோரியர், கானானியர் எனவே தேசத்தில் உள்ள தேசத்தில் அந்த திரும்பி அவ்வளோ பேரும் அந்த தேசத்தில் குடியமர்த்தினம். அதுக்கு பிறகு இன்றைக்கு சகோதரி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் வீட்டு பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு
ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான அந்த பெண்ணை ஆகாரை அந்த பெண்ணுக்கு ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் வீட்டு பெண்ணோட உம்முடைய மடியிலே என் வீட்டு பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் வீட்டு பெண்ணோடு உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியில் அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியதாயிருக்கும் என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நாளை சோதரி அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை இது அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு பாடு. இயேசுனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா 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 தேவா, அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும்.
கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கத்தருமை காண வேண்டும். தேவா தேவா தே தேவா தேவா பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் இலங்கை தேசத்தில் மறைய வேண்டும். அன்பான தகப்பனுக்கு மீண்டும் கொடான கொஞ்சம் நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனே அனைத்து குடும்பங்களை தேவையை சந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே தகப்பனே வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமோத்து கடல் சிறப்பிக்கின்ற அனைத்து தேவ குழந்தைகளுக்கும் மற்றும் உலகளா ரீதியுள்ள அனைத்து தேவ குழந்தை நரம்பு மண்டலங்கள் நீங்கள் தொட்டு சோப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தகப்பனே ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா அவர்களை சோப்படுத்தி ஆசீர்வாதிங்க ராஜா. அவர்கள் கைது செய்யும் சகலவற்றையும் அவரோட கூடவே இருந்து அனுதினம் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதி வளர்த்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் இவர்களது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் சிறந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் தினமும் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி வழியெடுத்த அப்படின்னு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே வைத்தியசாலைகளில் உள்ள நோயாளிகள், ஹோமில் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீடுகள் இல்லாமல் தகப்பனே வெளியில் உறங்கியிருக்கும் சகல நோயாளிகளுடைய நோய்களை சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லவருடைய தேவகுமாரான எல்லாமே ஆகின்ற ராஜா. ஒரு நாமத்தினால் கேட்கிறேன் ராஜா. நீ சொல்லிக்கிறீங்க ராஜா. உன் நாமத்தினால் இதை கேட்டாலும் செய்வேன் என்று ராஜா. உன் நாமத்தினால் கேட்கிறேன் ராஜா. ஒரு விஷயமான விடங்கி எல்லோரையும் சுகப்படுத்த பாவங்கள் அன்று மன்னிச்சு ஆசீர்வதி. அதுக்காக கோடி நன்றி. தோத்திரம் தோத்திரம். மற்றும் தகப்பனே பாமத்தில் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுதினமும் வழிநடத்த சொல்லி இயேசு நாமத்தில் இவங்களை எடுத்துக்கொண்டு சோதரி விட வர்றார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாலநபர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் கூறியபடி அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி உற்சாகம் இருக்கிறீங்களா? வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1795 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம், நேரம் வரும்போது முடிவு செய்யலாம், வாய்ப்பு வரும்போது முயற்சி செய்யலாம், நோய் வரும்போது மருத்துவரை பார்க்கலாம், வேலையிலிருந்து ஓய்வு காலம் வரும்போது திட்டமிடலாம், பரீட்சை காலம் வரும்போது படித்து கொள்ளலாம், அதுவரை உறங்குவோம், உல்லாசமாக சுற்றுவோம், உண்டு குடிப்போம் என்ற எண்ணம், மனம், சிந்தனை, செயல் அனைத்தும் எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகும் விளக்குக்கு சமமாகும். நாம் அறிவிலிகளா விவேகிகளா என ஆய்வு செய்ய இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. அணையா விளக்கோடு விவேகிகளாய் முன்மதி உடையோராய் வாழ்க்கை பந்தயத்தில் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இதற்கு நமக்கு தேவையான மந்திரம் தயாரித்திடு, திட்டமிடு என்பதே. விழித்திருந்து மணமகளை வரவேற்ற தோழிகளைப் போல உறங்க வேண்டாம், எழுந்து செயல்படுங்கள். எந்த நேரத்திலும் இறைமகன் வருவார், தயாரியுங்கள். மனமும் எண்ணமும் அணையா விளக்கு போல் செயல்படட்டும் என்று இயேசு இன்று அழைப்பு விடுக்கின்றார். சுனாமி வருவது நிச்சயமில்லை, நிலநடுக்கம் வருவது உறுதியில்லை, புயல் வெள்ளம் ஏற்பட சாத்தியமில்லை, வெடிகுண்டு மற்றும் தீவிரவாத தாக்குதல் சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் நாம் திட்டமிட்டு தயாரிப்போடு இருக்கின்றோம் அல்லவா?
அப்படியானால் எப்படியும் எவ்வாறும் எப்பொழுதும் நிச்சயம் வரும் இறைவனின் சந்திப்பு என உறுதியாக தெரிந்திருந்தும் வரும்போது பார்ப்போம் என ஏன் சொல்லுகின்றோம்? நல்ல சுறுசுறுப்பாக அனுதின கடமைகளை செய்பவர்கள், கடமைகளை தள்ளி போடாமல் கருத்துடன் செயல்படுபவர்கள் தங்கள் வாழ்க்கையை கொண்டாடுகின்றார்கள், வாழ்க்கையை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் பலருடைய வாழ்க்கை கொண்டாட்டம் இல்லாமல் திண்டாட்டமாக இருக்கின்றதே. அதற்கான காரணங்களை நற்செய்தியில் பார்க்கின்றோம். அன்றாட கடமைகளை அன்றே செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் இல்லாதவர்கள் இன்பமாயிருப்பதில்லை. அடுத்த நாளைக்கு தள்ளி போடுகின்றார்கள். அடுத்த நாள் செய்ய முடிவதில்லை. குற்ற உணர்வு வருகின்றது. வாழ்வு கசப்பாகின்றது. மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் அடிமையாக இருப்பவர்கள் எப்போதும் தூக்க மயக்கத்துடன் அலைவார்கள். அசதி அவர்களை ஆட்கொள்ளும். சோர்வு அவர்களை விழுங்கி வாழ்வே மாயமாகிவிடும். முன்மதியில்லா இந்த பெண்களைப் போல நம்மில் பலர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். விவேகமாக அறிவாக நடக்கும் மனநிலை அற்றவர்களாக இருக்க விவேகமாக அறிவாக நடக்கும் மனநிலை கொண்டு இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நன்முறையில் நம்பிக்கையோடு முன்மதியுடையோராய் வாழ்வோம். இறையாசீர் பெற்று நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோருக்காகவும் இறைவனை நோக்கி வேண்டி தேவையில் இருப்பவர்கள் அனைவரும் தங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தவமுலர் அவர்களே, வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அவரை காணவில்லை, ஆனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிமையான காலை நேரத்தில் எங்களை இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மாதம் முடிவுக்குள் வந்துவிட்டோம். இந்த மாதம் முழுவதும் காத்து வழிநடத்திய இறைவனுக்கு மீண்டுமாக நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று மாற்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 23 தொடக்கம் 24 முடிய. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். அருமையான ஒரு இறை வசனம். நம்பிக்கை என்பது இதில் நாங்கள் வெளிப்படுகின்றது. எவராவது மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் விழு என்றால் அது கட்டாயமாக நடக்கும் என்றால் அது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட விஷயம். நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்பிக்கை இன்னொரு சிறிய காரியத்தை எடுத்தால் கூடி நாங்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். இந்த திருவிவிலியத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இந்த புத்தகம் ஒவ்வொன்றும் நமக்கு அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் எழுதப்பட்ட இந்த திருவிவிலியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். சுல்தான் பரிதா என்று சொல்லி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ஒரு நாள் நான் அவருடைய இதை கேட்கும்போது அவர் சொன்னார், திருவிவிலியம் ஒரு தேன் கூடு மாதிரி, அவ்வளவு இனிக்க இதில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் இருக்கின்றது. அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நாங்கள் கடவுளிடம் ஒன்றை கேட்டுவிட்டால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். கிடைக்கவில்லையே என்று அதை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அதே போல்தான் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒரு வேலைக்கு ஒரு விண்ணப்பம் செய்கின்றோம். அந்த வேலை எங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கட்டாயம் இது கிடைக்கும்.
ஒரு சமையலை சமைக்கின்றோம், இது நல்ல ருசியாக இருக்கும், நல்லாக ருசியாக இருக்கும். இல்லை என்றால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களால் உடல்நல குறைவாக இருக்கும், இருந்தாலும் நான் எழும்ப வேணும், எழும்பி என்னுடைய அன்றாட வேலைகளை நான் பார்க்க வேணும் என்று நம்பிக்கையோடு எழும்பும் போது எங்கள் மனதில் ஒரு திடமும் நம்பிக்கையும் உற்சாகமும் வருகின்றது. அதே போல்தான் இன்றைய வார்த்தை. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். பெற்று விட்டோம் என்று நம்பணும். நாங்கள் கேட்டு போட்டு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன தேவை இருக்கு, நோயில இருப்பவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் என்று எத்தனையோ பேருக்காக, நோயாளிகளுக்காக, முக்கியமாக இன்று நோயாளிகளுக்காக நாம் மன்றாட வேண்டும். வயோதிபர்களுக்காக நாங்கள் மன்றாட வேண்டும். நமக்கு இறைவனை இறைவா தாவென்று கேட்பதை விட மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நாம் இறைவனிடம் வேண்டும் போது இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவாக தருவார் என்று திருவிவிலியம் கூறுகின்றது. ஆகவே இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்த கடவுளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், பாமு கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபரண்டாம் மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமைய இறைவனை நினைத்துக்கொண்டு, இன்றைய உலகிலே உலக தலைவர் அனைவர்களுக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், உலக மக்களுக்காகவும், கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்காகவும், வருங்கால சிறார்களுக்காகவும், அவருடைய வருங்கால நோயால் தீர்ந்து சுகபலனாக இருக்க வேண்டும் என்றும், இறந்த ஆத்மாக்கள் எல்லோருக்காகவும் இறைவேண்டுதல் செய்வோம். நன்றி. ஜெயானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 21ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 9082வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர் இயேசுவை என் நேரத்திலும் எதிர்கொள்ள தகுதியுள்ளவராக இருக்கின்றனர் என்பதை இன்றைய நற்செய்தி சுட்டி காண்பிக்கின்றது. மேலும் யூத மரபில் எண்ணெய் என்பது நற்செயலுடைய அடையாளமாக சுட்டி காட்டப்படுகின்றது. நற்செயல் செய்பவர்தான் இயேசுவின் சீடர்களாக முடியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எமது நம்பிக்கை மடமையாகி இருக்கும். ஆனால் சிலுவையிலே அறையப்பட்டவர்தான் சொன்னவாறு 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்ததால் அங்கு வல்லமை உண்டு என்று இதுவரை சொல்லப்படுகின்றது. இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் தாமே நல்லவளை செய்வர். அவரது வல்ல செயல்களையும் கண்டுணர நாமும் இயேசு கொண்டிருந்த அதே விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் எமது ஞானத்தாலும் இயேசுவை போல விவேகம் கொண்டவர்களாகவும் செய்யப்பட வேண்டும். 10 தோழியரில் 5 பேர் நேரம் தாமதித்ததால் என்ன செய்வதென்று எண்ணி முன்மதியோடு செயல்பட்டது போல இயேசுவின் நாமத்தை உச்சரித்து வாழ்வது மடமை என்பதை களைந்து முன்மதியற்ற தோழியரை போன்று கடமைக்காக வாழாமல் இறைவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட செல்கின்றது. நாங்களும் சிந்தித்து செயல்படுவோமாக. சமர்ப்பணம் செய்தே நிறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் தந்தே நிறைவா, சமர்ப்பணம் தந்தே நிறைவா. ஒளியை தேடும் விழிகளுக்கு நம்பிக்கை ஒளியை கொணர்ந்திட சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். புன்னகை மறந்த தொய்தல்களுக்கு குறையாத மகிழ்வை கொணர்ந்திட சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். என்னையோர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். என்னையோர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். உறவுகள் பிரிந்து வாடுவர்க்கு அன்பின் தோழமை கொணர்ந்திட சமர்ப்பணம்
சமர்ப்பணம் சமர்ப்பணம். உரிமைகள் இழந்து தவிர்ப்பவர்க்கு உரிமை வாழ்வின் வழங்கிட சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். என்னையோர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். என்னையோர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, சமர்ப்பணம் செய்தேன் இறைவா. நன்றி வணக்கம். தாமரை கல்விராஜன் அவர்களே. நன்றி வணக்கம் ஜானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். வாணி மன்னிப்புடன் ராஜினி அல்போர்ட் சென்றார், இப்போது காணவில்லை இல்லைத்தானே? இல்லை நின்று இருந்தவர் என்ன? ஆமாம், இன்றுதான் நான் பார்த்தேன். அனைத்து கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிட் பெற்றவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், ஜானதேசன் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி நீங்கள் ஸ்ரீனி சங்கர் அவர்கள் சிந்தனையா கற்றதும் பெற்றதுமா அல்லது பன்னிசைக்கு வந்தீங்களா? அனைவருக்கும் இந்நேரம் உற்சாக வணக்கம். நான் பன்னிசைக்கு தான் வந்திருக்கின்றேன். நில்லுங்கள், ஆரம்பிக்கின்றேன். நன்றி, மிக நன்றி தமிழருக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். பொது சிந்தனைகள் இருப்பேன் தரலாம், இல்லாவிட்டால் நாங்கள் உடனடியாக பொது சிந்தனை என்னடாவானி, இந்த கிறிஸ்தவ சிந்தனைகள் தான் பாலன் அவர்கள் வாசிப்பதை 2 முறை வாசிக்கிறார். அது அந்த நேரத்தை இழுத்து கொண்டு போகிறது பாலன். அதை நீங்க வாசிக்கிற சிந்தனை வாசிக்கிறது ஒரு தரம் வாசித்தால் போதும் என்ற அதைத்தான் நான் இன்றைக்கு இப்போது சொல்லணுமென்று இணைத்தேன் பண்ணி அதை சொல்லி இருக்கிறேன். பாலன் அவர்கள் அதை கடைப்பிடிங்க. ஏன்னா ஒருக்கா வாசிக்கிறது கணக்க ஒவ்வொன்றையும் 2 தரமாக வாசிச்சு கொண்டு வரும்போது அது நேரத்தை மற்றவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்க. நான் எனக்குப்பட்டதை சொன்னேன் வாணி. நன்றி வணக்கம். உங்கள் பக்கம் ஏதாவது இருக்கு? அதுக்கு காரணம் என்னண்டு? மன்னிப்போட வாணி, நானும் ஒன்று சொல்ல வேணும். நாங்களும் காத்து கண்டு நிற்கிறோம். 15 நிமிஷங்கள் எடுத்துக்குன்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளனை தந்தால் பாலன் பிந்தி சொல்லலாம். அவர் கொஞ்சம் காத்து கண்டு இருந்து அவருடைய நேரத்தை எடுத்து அவர் சொல்லலாம் அவனு சொல்லிக்கொண்டு கன நேரம் காத்துக்கண்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. பாட்டும் வெள்ளிக்கிழமையில பாட்டு படிக்க வேணாம்னு சொன்னால் பாட்டையும் படிச்சுக்கொண்டு 2-3 அடிகள் பாட்டையும் படித்து கொண்டு இருக்கிறார் பாலன் அவர்கள். மன்னிப்போட பாலன் அவர்கள் உங்களுக்கு நிறைய அடிக்கடி சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. ஆகவே தயவு செய்து எங்களுக்கு இடத்தை விட்டு தந்து நீங்கள் பிறகு உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பண்ணுறேன். சரியா? நேற்று தான் கன நேரம் காத்துக்கண்டு இருந்தோம். இன்றைக்கு கன நேரம் காத்துக்கண்டு இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. மன்னிப்போட சோதரி, நான் எல்லா வசனத்தையும் டபுளா வாசிக்கிறேன் இல்லையே. இல்ல, இன்றைக்கு வாசிட்டேன்கள் பாலன். நான் கேட்டுக்கொண்டேன். அந்த விலங்கம் கொடுக்க வாசிச்சு நான் 2 வீட்டு 2 பேரும் பாலன் தமிழ் தானே, வேற பாஷை இல்ல. அது ஒரு கட்சம் எங்களுக்கு நிறைந்து விளங்கியது. உண்மையாக நான் எல்லாத்தையும் மாதிரிக்கிறேன். அந்த தேவையான கடத்தை மாதிரிக்கணும். ஒரு சின்ன ஒரு நாங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லி முடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். நேரத்தையும் கவர் பண்ண மாதிரி. இப்போ நான் மட்டும் தான் டைம் கூட எடுக்கிறேன். மற்ற டைம் செட் பண்ணி தான் நான் பார்க்கணும். நீங்கள் செட் பண்ணுறேன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்க தேவையில்லை தானே பாலன்? நீங்கள் இல்லை மற்றாக்களும் எடுக்கணுமே. அப்படி இப்படி எடுக்கிறது இல்லையே. 10 நிமிஷம் 15 நிமிஷம் சில நேரங்களில் ஏதாவது கூட என்ன எடுப்பாங்களே. இந்த நாளும் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொண்டு எடுக்கிறது. நான் இன்றைக்கு கண்ணீரம் காத்துக்கிறது எனக்கு அவசரமா இருந்தது. நானும் வரது சொல்லிட்டு மேலே போய்க்கலாம் தானே, மேலே வந்துக்கலாம் தானே சொல்லி போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அவசரம்னு சொன்னா ஏன் நடக்குங்க அவ இடம் சொல்லுவா. நான் அவசரம் நான் போப்பேன் தேய்ச்சிக்கொண்டா அப்பட கண்ணு முதல் கொடுப்பா. கேளாது தானே எந்த நாளும் எங்களுக்கு முன்னுக்கு எந்த நாளும் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லிக்கிட்டு கேளாது. நச்சிந்த நேரம் வேண்டாம், அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. உங்களுக்கு அப்பா அன்பான வேண்டுகோள் திரு பாலன் அவர்களே. நீங்க சொல்றீங்க அவசரம் காட்சி முடிக்கல இதுக்கு சொன்ன அப்புறம் நீங்க காலைங்க ப்ளீஸ். சாரி மன்னிக்கணும். அப்போ நான் சில வசனம் தான் 2 வாசிக்கிறேன். எல்லாம் வாசிக்கிறேன். எல்லாத்தையும் வாசிக்கிறேன். நான் இப்போ நீங்கள் ரெக்கார்டப்படுத்தி பாருங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். இல்லை ஒரு கதை சில மாற்றினான். ஆனா இன்று கூட வாசிச்சேங்க பாலன். நான் அதற்காக தான் இன்று நிறைய எல்லாத்தையும் வசனத்தையும் 2 வாசிக்கிறேன்.
எல்லா வசனங்களையும். இல்லை ஆனால் இப்போ வாங்கினா இப்போ அழுத்தி சொல்லலாம் அதை. அதுக்காக 2 தரம் ஒவ்வொன்றையும் வாய்ச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அழுத்து போகும் அது. மற்றது அவங்களுக்கா சொன்ன மாதிரி தமிழ் தானே, வேற மொழி என்னாலும் பரவாயில்ல. அது நான் உட்கொள்றேன் சொன்னா எல்லா வசனத்தையும் 2 தரம் வாசிக்கணும். நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். நீங்க 2 தரம் வாசிக்கிறீங்க. அது தற்சமயமா வந்தாச்சு அதான் சொல்லணும். நான் வந்து தவறுதலா வந்துட்டாலும் வருங்காலங்களில் நீங்கள் அதை ரெவரண்டா வாசிக்கவும் தேவையில்லை. தமிழ்லான்னு எல்லாரும் வாசிக்கிறாங்க, விளங்குது. அப்ப அத கொஞ்சம் சரி. சக்தி சொல்லி சங்கரோல சொல்ல முற்பட்டீர்கள், என்ன சொன்னீங்க? என்ன விடுங்க, அப்புறம் ப்ளீஸ் இருக்கா. எனக்கு பாட்டு படிக்க வந்து நான் ஒரு சரணம் தான் படிக்கிறேன். நான் மற்றவங்க படிக்க நான் படிக்க தான் இது பாட்டு பாட்டு படிங்க. வேறு பாலன் நீங்க அந்த ஒரு வசனத்தை 2 தரம் சொல்றீங்க, அது நடுவிலும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அதைத்தான் சொல்லி நான் குறிப்பிட்டு அதை கொஞ்சம் பாட்டையும் தயவு செய்து அது பாலனை மட்டும் பிளவிடல, எல்லாரும் பிளவுறீங்க. அது என்னன்னு சொன்னா, அது நான் ஏற்கனவே சொல்லி களைச்சு போனோம். வெள்ளிக்கிழமையில மும்மத பன்னிசை நேரம் மட்டும் இருக்கு. இப்போ பாலனை மட்டும் சொல்லி இயலாது, எல்லாரும் தான் செய்யறீங்க. அப்ப இதுல வந்து மும்மத பன்னிசை நேரம் நான் நான் இப்போ ஒண்ணுமே சொல்றது இல்லை. என்னன்னு சொன்னா சொல்லியும் கேட்குறீங்க இல்லை. அந்த மும்மத பன்னிசை நேரத்தில் நீங்கள் பாடுங்கோ, பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களோட சிந்தனைக்குள்ளே 2 வரி ஏதோ ஒன்று இருக்குமென்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு செஞ்சுருத்தவங்களாம் எல்லாம் முடியுதுன்னு சொல்லலாம். நீங்கள் பாட்டாக இல்லைன்னு தான் அநேகமா இல்லைன்னு செய்கிறீங்க. அது ஆக ஒரு ஆளை இதில் வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை நான் ஒரு ஆளுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற நேரங்களும் எல்லோரும் பாடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியல, இனி இதுக்கு மேலே நான் சொல்லவும் விரும்பவும் நான் மட்டும் பாடியில எல்லாரும் பாடினோம். நான் ஒரு சிலர் தான் படிக்கிறேன். சரி, வரும் திங்கள்ல இருந்து பார்ப்போம். நீங்கள் 2 தரம் சொல்கிறீங்களா, ஒரு தரம் சொல்கிறீங்களான்னு 2 முறைகள் உச்சரிப்பதை பாருன்னா அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் அழுத்தி சொன்னீங்கன்னா சரி. அந்த வார்த்தையாக இருந்தால் அதை கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா சரி. மற்றபடி 2 முறைகள் வாசிக்க அது மற்றவர்களோட நேரத்தையும் விளங்கும், அதை உங்களுக்கும் விளங்கும். நீங்கள் ஒரு அவசரமான நேரத்தில் நிற்க ஒருத்தர் இப்படி அறுத்து கொட்டி கொண்டுண்டா வேறு விஷயங்கள்ல இப்படி இருக்கு நமக்கு. அப்படித்தான் எல்லாரும் படிக்க மாட்டேன். என்னத்தை கலங்க பண்ணுறாங்க வசனங்கள் என்ன பப்ளிக்ல வந்து லைன் போய்க்கல எல்லா வசனத்தையும் நான் வந்து எல்லாம் வாசிக்கிறேன். இல்லை அது சொல்லிட்டாரல்ல தவறுதெல்லாம் வந்த வார்த்தை அப்படியாண்டு பாட்டு படிக்க நான் மட்டும் தான் படிக்கல பாட்டு. இல்ல சரி, இப்ப விஷயம் முடிஞ்சது வரணும்னா அது வந்து சரி. நீங்களே உங்களை கொஞ்சம் இதென்ன மாற்று செய்ய பாருங்க. மற்றபடி மனசாகம் ஒன்றும் வேண்டாம், மனம் கலங்கவும் வேண்டாம். சக்தி சுரணி சங்கரவர்கள் எதை சொல்ல முற்பட்டீங்க சொல்லுங்க, நாங்க மும்மத பன்னிசை நேரத்துக்குள்ள சொல்லுவோம். இல்லை வாணி, இதுக்கு மிஞ்சி நான் என்னத்தை சொல்றது, நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீங்க, போதும். சரி, நன்றி. வாணி, ஒரு மன்னிப்போடு தம்பிக்கு அவர் உண்மையிலேயே அவருடைய உடல்நிலை ஒன்று, இரண்டாவது அவருடைய அந்த கொஞ்சம் அது திடீரென்று இதம் வந்தவர் தானே. அப்போ ஆகவே வந்து நாங்கள் அவர்களை கொஞ்சம் இதன்று கொள்ளணும். ஆனால் தம்பிக்கு சில அறிவுரைகளை சொல்ல வேண்டியது கடமை. காரணம், வேதாகம் அதாவது திருச்சபையில வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு வார்த்தையை இரட்டிப்பாக சொல்லக்கூடாது என்பது அது முக்கியம். அது தம்பி கவனிச்சு கொள்ள வேணும். பாலன் வார்த்தையை வந்து இரட்டிப்பாக சொல்லக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் நேற்று வாசிச்ச அந்த முழு விளக்கத்துக்கும் வந்து முழு தொடக்கத்தில இருந்து முழுவது வரைக்கும் விளக்கப்படுத்தி சொல்ல தேவையில்லை. என்றால் நேற்றைக்கே வாசித்து போட்டீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியில் உள்ள 2 வரிகளை சொல்லி உங்களுடைய இன்றைய வாசகத்தை சொன்னால் அது மிக மிக நல்லதாக இருக்கும். மற்றது பாட்டு விஷயம் அது முந்தி துவக்கம் தான் சொல்லி கொண்டு வரார்கள். அதாவது பல்லவி சரணம் இதோட நிப்பாட்டிட்டு சொல்லி சொன்னால் பல்லவியை பாடி சரணத்தை பாடிட்டு திரும்பவும் இருக்க பல்லவியை பாடலாம். இதோட முடிச்சுட்டு சொன்னால் ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் இது. ஆனால் எல்லாரும் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சில வேளைகளில் இப்போ நான் கூட நற்செய்தி பெரியோரு நற்செய்தி என்று சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது வாய்ச்சி அதுக்கு விளக்கம் சொல்லி தந்து பிறகு சிஸ்டமர் சகோதரிகள் ஏனடேசன் மற்றது நேவிஸ் பிலிப் அவர்கள் அதுக்குரிய மிச்சத்தை சொல்லுவார்கள் என்றுட்டு நான் அதை கூடிய சீக்கிரத்திலே அந்த விளக்கத்தை சிந்தனையை குறைச்சி போட்டு நான் போய் விடுவேன். ஆனால் இருந்தாலும் சில நேரங்களில் நற்செய்தி வாசகம் கூடுதலாக நீண்ட நற்செய்தியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது மற்றது கூடுதலாக எல்லோரையும் கவரவிக்கிட்டு கொள்ளணும். ஆனால் எல்லாருக்கும் சமையல் சாப்பாடுகள் 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி நிலையில் இருக்கிறதால பாட்டு படிக்கிறேன்னா இல்லைன்னா படிக்கணும். அப்ப நான் படிக்கணும். இல்லைங்கய்யா இப்ப அதாவது அதை சொல்ல வாரது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்க பாட்டு பாடுங்க, அதுல இங்க தாகமோ தாளமோ எதுவுமே இங்க பாக்குறது இல்லை.
வாயால வாசிச்சா கூட அதுக்கும் கத்தளது இறைவனுக்கு வந்தது. மற்றது பிரதானமான சொன்னால் நீங்கள் 3-4 அடி சரணம் பாடுறீங்கள், அதைத்தான் அவைகள் சொல்லிக்கணும். நீங்கள் ஒருக்கா பல்லவி சரணம் அதோட நிப்பாட்டிட்டு திரும்பவும் பல்லவி பாட போகணும். அது ஒழுங்குமுறை பாட்டுடையது. ஆகவே அதை அவ்வளவு இதண்டு போட்டு இந்த இதோட நிப்பாட்டிட்டா சரி. பிறகு நீங்கள் பல்லவி 3-4 தடவை பாடுறதால தான் 3-4 பல்லவியை பாடுறதால தான் அங்கே அந்த நேரமும் போய்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். தம்பி கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கொள்ளும். வேறு என்று இதுல மனசாகப்படுறதுக்கோ உடைவுக்கு ஒரு ஆவியில நிரம்பி ஜபிக்கிற உங்களுக்கு அந்த மன உடைவே தேவையில்லாத ஒன்று. அந்த மன உடைவை இல்லை, அது நிச்சயமாக அது இருக்க முடியாது. என்னடா உங்களுடைய ஜெபம் வலிமையானது, இறைவனுடைய பிள்ளை, இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள். ஆகவே உங்களுக்கு அந்த இதுல அதாவது சொல்லப்போனால் திருத்தூதர்கள் படாத பாட்டையா நாங்கள் பாடுறோம், நாங்கள் அவர்கள் பாடாத பாடுகளையா நாங்கள் பாடுகிறோம் இதன்றோம்? இல்லை, அவர்கள் பட்டதான் எங்களுக்கு தந்து கிடக்கு. நமது ஆண்டவராய் இயேசு பாடுபட்ட பாடுகளைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தரப்பட்டது. ஆகவே இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த ஊழியத்துல வரக்கூடியது ஒன்று. ஆகவே சொல்லடி வம்படி கருத்துகள் வேறுபாடுகள் இதுகள் எல்லாம் வரும். இது எல்லாத்தையும் தாண்டித்தான் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது. இதை அகற்றி விடுங்கோ மனதில் இருந்து. இதுல வேதனையோ விரக்தியோ ஒன்றுமே தேவையில்லை. இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் சந்தோஷம், சமாதானம், அமைதி, மகிழ்ச்சியாக வாழுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி சகோதரி. என்னென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய திறமையை யாருமே குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த ஏன் குறைத்து மதிப்பிடவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையிலும் ஆவியிலும் நிறந்து ஜபிக்கிற அந்த ஜெபம் ஒன்றே உங்களுடைய ஊழியத்துக்கு சாட்சி. ஆகவே நல்ல தைரியத்துடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்கள் ஊழியத்தை தொடரணும். மற்றது இதுதான் முக்கியம். ஒரு வேதாகமத்தில் அதாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை இரட்டிப்பாக சொல்லக்கூடாது என்பது அது மிக மிக முக்கியம். ஒன்று. ரெண்டாவது நேற்றைக்கு வாசிச்ச அந்த தொடக்கத்தை அதுல இருந்து கடைசி ஒரு 2-3 வரிகளை வாசிச்சுட்டு நீங்கள் மற்றது இன்றைக்குள்ள வாசகத்தை தொடரலாம். அதுல இருந்து நேற்றைக்கு வாசிச்ச முழு வாசகத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்றால் எல்லோரும் அறிவுள்ளவர்கள், எல்லோரும் அதை பற்றி அக்கறை உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதை சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே தொடருங்கள் தம்பி. முந்தைய அதிகம் சொன்னவர் சோட்டா சுருக்கா சொல்லி இருந்தா புதாக்கள் சில கேட்க தெரியாதாம என்ன கண்ணைக்கு அதே புதாக்கள் ஜோயின் பண்ணிக்கிறேன். அதைத்தான் நீங்கள் அந்த கடைசியா உள்ள பாத்திய சொன்னால் அவர்களுக்கு தெரியும். அப்பதான் சொப்பன முகம் தான் அந்த வெளிப்பாடு கொடுக்கிறார். தேசத்தை விட்டு நீ 400 வருஷம் பரதேசியா இருப்பீங்க, இந்தக்கா பிண்டை வர்ற ஆக்களுக்கு விளங்கும் என்ன. அப்ப இதுல இருந்து அப்ப நாளைக்கு விளங்கும் ஒரு ஆர்வம் பெறும். அதான் நான் அந்த சோட்டா அந்த படத்தை 10 சோட்டா சொன்னேன். 400 வருஷம் விரிஞ்சு போயிருப்பீங்க, அங்கே ஓத்திர படைவீங்க, திரும்பி பொருளோட திரும்பி வருவீங்க சொன்னா அப்போ இன்றைய வர்றாக்களுக்கு விளங்கும். ஓ இதான் பெரிய தான் விளங்கண்டா, இல்லாட்டி டக்குன்னு சொல்லிக்க விளங்காது. என்ன இந்த சில போது அக்கறை வரலாம் உண்டாக்கி கேட்கலாம். அதுக்காக சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா, நன்றி. வாழ்த்துக்கள் டேவிட் அண்ணா அவர்களுக்கு, சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகே, நான் பேருந்து அதை உங்களிடம் கதையை பேசுகிறேன். நன்றி. நான் 100 வசனம் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வசனம் சொன்னதுன்னா நான் போடுறேன். இந்த பாட்டு மற்ற படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். நான் மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா, இதோட நிப்பாட்டுவோம். மிக்க நன்றி. நன்றி தமிழகா தோப்படுத்தவும் உங்களுக்கும் நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம்.